ஹாய் எவ்ரிஒன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தாவேகா தலைவர் விஜயை இழுக்க அமித்ஷா வந்துட்டு அதிரடி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆளும் கட்சியான திமுக ஆரம்பம் முதலே அவங்களோட கூட்டணி என்னன்றத வந்துட்டு பலப்படுத்திட்டே தான் இருக்காங்க. ஆனா கூட்டணி விஷயத்துல அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், தாவேகா ஆகட்டும், இவங்க கணக்குகள் எல்லாம் வந்துட்டு சொதப்பலா தான் போய் நிக்குது. இதுக்கப்புறம் வந்து இதை அடுத்து வந்துட்டு நேரடியாவே வந்துட்டு களத்துல இறங்கி இருக்கும் அமித்ஷா இப்ப விஜய வந்துட்டு தன்னோட கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை துரிதப்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது குறித்து பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்ன்றதுல வந்துட்டு பாஜக மேலிடம் உறுதியா இருக்குது. ஆனா பழனிசாமி தான் அவரோட பிடிவாதத்தால தான் வந்துட்டு சசிகலா, ஓபிஎஸ், தேமுதிக இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் நாங்க நழுவ விட்டுட்டோம். இப்ப நாங்களே இறங்கி பேசலனாக்கா தினகரன் அவர்களும் வந்துட்டு திசை மாறி போயிருப்பாரு அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கும் அதே சமயம் சின்ன சின்ன கட்சிகளை கூட தேடி பிடிச்சு அழைச்சு வந்து கூட்டணியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்றதுதான் சொல்லணும். இதனால திமுக அணிதான் ஜெயிக்கும்ன்ற தோற்றம் மக்கள் மத்தியில வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி நிலைமை கைமீறி போவதை உணர்ந்து தான் அமித்ஷாவே இப்ப நேரடியா களத்துல இறங்குறாரு. இப்ப முதல் கட்டமா சசிகலா மற்றும் ராமதாஸ் அந்த தரப்போட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதுக்கு நடுவே வந்துட்டு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலும் வந்துட்டு பாஜகவுக்கு 55 தொகுதிகள் கொடுங்கன்னுட்டுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகளுக்கான இடங்களையும் வந்துட்டு எங்ககிட்டயே கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னுட்டுன்னு பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு 25 தொகுதிகளுக்கு மேல நாங்க தர போறது இல்ல, அதுக்கு தரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னுட்டுன்னு சொல்லியிருக்காரு. மக்களவை தேர்தல் வாக்கு சதவீதத்தை சொல்லி கோயல் வந்துட்டு விடாப்பிடியா வாதாடவும் செஞ்சிருக்காரு. பேச்சுவார்த்தை பாதியிலேயே முறிச்சிட்டு வெளியேறிட்டதா வந்துட்டு கேள்விப்பட்டோம். இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷா உடனடியா எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைச்சு பேசினாரு. அவர்கிட்ட பழனிசாமி அவர்கள் பிடி கொடுக்காம பேசியிருக்காரு அப்படின்றதுதான் வந்துட்டு எங்களுக்கு வந்த செய்தி. இப்போ டார்கெட் வந்துட்டு விஜய், ஆபரேஷன் விஜய் அப்படின்றதுன்னு வச்சுக்கலாம், இல்ல டார்கெட் விஜய்ன்ற ஆபரேஷன் வச்சுக்கலாம். சோ அதுல இறங்கி இருக்காங்க. இப்ப அதப்படி பாத்தீங்கன்னா விஜயோட நண்பர் விஷ்ணு ரெட்டி, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், பியூஷ் கோயல் இவங்க மூலமா வந்துட்டு அமித்ஷா விஜய் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. திமுகவை ஆட்சியில இருந்து அகற்ற வேண்டும், இதுதான் வந்துட்டு நம்முடைய இலக்கு. அதனால நீங்க வந்துட்டு என்டிஏவுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு 50 சீட்டு நாங்க தரோம், துணை முதல்வர் பதவி தரோம், நீங்க தனித்து நின்னாக்கா அது திமுகவுக்கு தான் வாய்ப்பா அமையும் அப்படின்னுட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நேரடியாவே விஜயிடம் வந்துட்டு அமித்ஷா தரப்பு பேசியதா சொல்லப்படுது. திமுக தான் தனது மெயின் டார்கெட் அப்படின்றதால விஜயும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆசிலேஷன்ல தான் இருக்கிறதா வந்துட்டு தெரியுது. இதுக்கு நடுவுல பாஜகவோட இந்த மூகளை எல்லாம் வந்துட்டு பழனிசாமி அவர்கள் பார்த்துட்டு கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, விஜய்க்கு 50 சீட்டு பாஜகவுக்கு 55 சீட்டுன்னுட்டு கொடுத்தாக்க நாங்க எங்க போறது அப்படின்னுட்டு ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் பழனிசாமி அவர்களை சம்மதிக்க வைக்கிற வேலைகள் நடக்குது அப்படின்றதுதான் சொல்லப்படுது. ஒருவேளை பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் சம்மதிக்கலன்னா அதிமுகவில் அடுத்த பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கும் அமித்ஷா தயங்க மாட்டார் அப்படின்றதுதான் வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்திருக்கிற ஒரு விஷயம். சோ என்ன சொல்றது இதுக்கு மேலன்றது தெரியல. ஏன்னா கண்ணுக்கு எதிரே தெரியும் இந்த வாய்ப்பை வந்துட்டு அவர் கை நழுவி விட தயாரா இல்லைன்றதுல வந்துட்டு எல்லாருமே தெளிவா இருக்காங்க. இந்த நிலையில விஜய்க்கு எதிரான கருத்துக்களை யாரும் பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு பாஜகவினருக்கு டெல்லி தலைமை உத்தரவு போட்டிருக்காங்க. போட்டிருக்கதா சொல்லப்படுது. இதை அடுத்து வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வந்தா நல்லதுன்னுட்டு தமிழக பாஜக தலைவர்கள் வெளிப்படையாவே வந்துட்டு வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக தரப்புல இருந்து இப்படியான ஒரு செய்திகள் வந்தாலும் வந்துட்டு கொள்கை எதிரின்னுட்டுன்னு சொன்ன பிறகு அவங்களோட நாங்க எப்படி கூட்டணி வைக்க முடியும், இதெல்லாம் திமுக செய்யற லாபி அப்படின்னு தாவேகா வட்டாரம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயை கொண்டு வருவதற்கு அமித்ஷா எந்த முயற்சியும் வந்துட்டு ஏதாச்சும் முயற்சி இருந்தா வெளியாகும், அந்த செய்திகள் எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு.
வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் பேசும்போது என்ன சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில பல கட்சிகள் இணைஞ்சு பலம் பெறுவது வரவேற்கக்கூடிய ஒண்ணுதானே. காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் காங்கிரஸ் வந்துட்டு தன்னோட கூட்டணிக்கு வரும்னுட்டு விஜய் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனா அது நடக்கல. சிதம்பரத்தை வச்சு காங்கிரஸ வந்துட்டு திமுக வளைச்சு போட்டுக்கிட்டாங்க. இப்ப விஜயுடன் இனி யார் கூட்டணிக்கு போவாங்கன்னு தெரியாது. இப்படியான சூழல்ல விஜய் கிட்ட ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்துட்டு பேசி இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சா நல்லதுன்னு ஆலோசனையும் வழங்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. விஜய்க்கு 17 இருந்து 20% ஓட் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாக்குகள் வந்துட்டு விழும்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கூட்டணிக்கு அமைஞ்சாக்க கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தானே அர்த்தம். சோ எனவே இந்த முடிவை வந்துட்டு விஜய் தான் எடுக்கணும் அப்படின்றதுல எல்லாரும் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாப்போம். என்ன சொல்றது, அதிமுகவின் பொதுச் செயலாளர் மாற்றப்படுவாரான்றதுலாம் தான் இது விஷயமே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.